Hi friends, welcome to Very Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி மேங்கோ பேடா. ஸோ இன்னைக்கு இந்த சீசன்ல வந்து மேங்கோ வந்து ரொம்ப நல்ல சூப்பரா இருக்கு. ஸோ அதனால வந்து இன்னைக்கு நம்ம ஸ்வீட் பார்க்க போதும் மேங்கோ பேடா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துடலாம். நான் வந்து மில்க் பவுடர் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் மேங்கோ வந்து நல்லா ரைப் மேங்கோவாக எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த மாம்பழம் ஒரு கப்பு, சக்கரை 1/4 கப்பு, நெய் வந்து 1 டீஸ்பூனு. உங்களுக்கு கார்னிஷிங்க்கு வந்து நீங்கள் நட்ஸ் வந்து இதை கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ்னால் வெறும் ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் பண்ண போதும். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1 கப் வந்து பல்ப் மேங்கோ இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடயே வந்து நம்ம ஒரு 1/4 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு கரைஞ்சி வரணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நம்ம ஸ்வீட் பண்ணும்போது எப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மேங்கோ ஃபுல்லு நல்லா கரையணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து மேஷ்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு வந்து ரைப் மேங்கோ வந்து உங்களுக்கு மேஷ் ஆகல, லேட் ஆகணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து மிக்சியில் ஒரு பல்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது கூட வந்து 1 கப் மில்க் பவுடர் எடுத்துக்கேன். 1 கப் மேங்கோ பல்ப் எடுத்தீங்கன்னா அதுக்கு சேம் மெஷர்மெண்ட் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பாத்திரத்திலேயே ஒட்டாம நம்மளுக்கு வரணும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம எடுத்து பேடா பண்ணிடலாம் ஆனதுக்கு அப்புறமா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து நல்லா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தில் ஒட்டாம வருது. இப்போ வந்து நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா கூல் டவுன் ஆன உடனே நம்ம பேடா ஷேப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து நல்லா கூல் டவுன் ஆன உடனே நீங்கள் நல்லா இப்படி கையில் வந்து கீ அப்ளை பண்ணிட்டு நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பிளேட்லயோ வந்து கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து தளரா இருக்கும். நீங்க ஆத வந்து பேடா வந்து உங்களுக்கு நல்லா கெட்டிப்பட்டுரும். இப்ப நமக்கு கையில எப்படி ஒட்டாம வரணும் பேடா. சென்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து பாதாம் வந்து இந்த மாதிரி 2 வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதுல மேல கார்னிஷிங்க்கு சென்டர்ல வச்சிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியா இந்த ஸ்வீட் நீங்க பண்ணிடலாம்.